எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏன் ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்ற லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோ தான் இது. வேறு ஒன்றும் இல்லை, மாமியார் வீடு வந்து இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பால் காய்ச்சறதுக்கு தான் வந்திருக்கோம். பால் காய்ச்சி வீடியோ எப்படி போகுதுன்னு பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சீக்கிரமாக அந்த வீட்டிலே குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாகி வந்தாச்சு. வந்து லைட்டாக வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டு கோலத்தையும் போட்டு விட்டு வந்துட்டோம். அடுப்பையும் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டாச்சு. அத்தை அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பால் காய்ச்சிற அனுபவம்லாம் இது வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் வீட்டிலேருந்து அத்தை தான் பால் காய்ச்சினாங்க. அப்போ நான் வரல, அவங்களே காய்ச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன்னா, சரி இந்த வீட்டுக்கு நீ வந்து காய்ச்சுன்னு சொல்லியிருந்தனால சரி ஓகேன்னு வந்திருந்தேன். நான் ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அத்தை வந்தோடனே பால் காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பா புது இடம்னால கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தால், கூடவே வந்துக்கிட்டே இருந்தால், வேலை செய்யவும் விடலை. அவளே மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிகிட்டு இருந்தேன். என்னோடய சின்ன மாமியாரும் நாத்தனாரும் வந்திருந்தாங்களா, அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவும் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். நைட்டே வந்து சாமி பூஜைக்கும் அப்புறம் பருப்பு அரிசி இதெல்லாம் வைக்கணும்னு சொன்னாங்க, அதையும் வச்சுட்டு வந்துட்டோம். காலையில் மட்டும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அத்தை வந்துட்டாங்க, விளக்கேற்ற சொன்னாங்க. விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு பால் காய்க்கிறதுக்கு போயிட்டோம். பால் காய்ச்சறதுக்கு டைம் வந்து 7:30 to 9 காய்ச்சணும்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக வச்சுட்டோம். வச்சு பால் அத்தை ஊற்றிட்டாங்க. அடுப்பு மட்டும் பற்ற வைக்க சொல்லியிருந்தாங்க. பற்ற வச்சுட்டு அழகாக சூப்பராக பால் பொங்கிடுச்சு. கிழக்கு பார்த்து பொங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். பால் பொங்கினோன்னா அதுக்கப்புறம் சுகர்லாம் போட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துட்டோம். வச்சு கொடுக்குறதுன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு சக்கரை பொங்கல் மட்டும் கொஞ்சமாக வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சக்கரை பொங்கல் மட்டும் நான் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையில் சாப்பாடு அந்த வீட்டிலே பண்ணிட்டோம். அதனால் சாப்பிட்றதுக்கு அங்கே போகிறதுனால செஞ்சு மட்டும் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டோம். நான் வரும் சரியாக வீட்டை எடுக்க முடியல, கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து உள்ளே வந்தோம்னா ஹாலு, இப்படியே ரைட் சைடு பார்த்தோம்னா சாமி ரூம். சாமி ரூம் சைடு அப்படியே போயிருந்தோம்னா ஒரு பெட்ரூம் தாராளமாக இருக்கும். ஒரு கட்டில் போட்டுக்கலாம், ஒரு பீரோல் வச்சுக்கலாம். கொஞ்சம் செல்ஃப் இருந்துச்சு, 2 ஜன்னல் இருந்துச்சு, நல்ல காத்தோட்டமாக இருந்தது. ஹாலில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கிச்சன் இருக்கும். கிச்சன் மட்டும் தனியாக இருக்கும். கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் பாத்ரூம் இருக்கும். மேலே செட்டு போட்டிருக்கனால நல்லா பெருசாக இருக்கனால வெயில் அந்தளவுக்கு தெரியலை. நல்லா ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வெளிப்பழக்கம் நிறையா இருக்குது. கிச்சன் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. ஜன்னலும் நல்லா வெளிச்சமாகவும் இருந்தது. வெளியில் இருக்கிறனால சிங்க்கும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அவங்க 2 பேர்த்துக்கு தான். இது ரொம்பவே தாராளமாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நமக்கு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.